இன்று காலை திருத்தணியில் செய்தியாளர்களிடம் பேசிய அரக்கோணம் அதிமுக எம்பி கோ அரி, அதிமுக கட்சியும் ஆட்சியும் முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி தலைமையில் சிறப்பாக செயல்பட்டு வருவதால் டிடிவி தினகரன் மற்றும் அவரது குடும்பத்தினர் கட்சி செயல்பாடுகளில் இருந்து ஒதுங்கி இருக்க வேண்டும் என்று வலியுறுத்தினார். புரட்சி தலைவி அம்மாவுடைய ஆசையோடு இந்த இயக்கம் இன்றைக்கு மாண்புமிகு அண்ணன் தமிழ்நாடு முதலமைச்சர் எடப்பாடியார் அவர்கள் தலைமையில் சிறப்பாக செயல்பட்டுக் கொண்டிருக்கிறது. இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய சட்டவிதியே தொண்டர்களால் பொதுச் செயலாளர் தேர்ந்தெடுக்கப்பட வேண்டும். ஒரு இக்கட்டான சூழ்நிலை பொதுச் செயலாளர் தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்கிறார். ஆனால் அவர் சிறைக்கு சென்றதற்கு பின்னாலே தலைமை கழகத்தினுடைய நிர்வாகிகள் தான் நடத்த வேண்டும். அதை விட்டுவிட்டு நான் தான் அவரால் நியமிக்கப்பட்டிருக்கிறேன், நான் தான் துணை பொதுச் செயலாளர் என்ற ஒரு நிலைமையை நீங்கள் உருவாக்காதீர்கள். இன்றைக்கு பிரிவினைவாதத்தை தூண்டிவிட்டிருப்பது, நீங்கள் உங்கள் வீட்டுக்கு சட்டப்பேரவை உறுப்பினர் வந்தார், நீங்கள் சென்று நீங்கள் என்னை சந்திக்க வர வேண்டாம், ஆட்சியும் கட்சியும் ஒரு சேர நடந்து கொண்டிருக்கிறது, அங்கே சென்று முதலமைச்சரை பாருங்கள், தலைமை கழகத்துடைய நிர்வாகிகளை பாருங்கள் என்று சொல்லுங்கள். பொதுச் செயலாளரே செல்லாது என்ற ஒரு நிலை இருக்கும் போது துணை பொதுச் செயலாளர் உங்களுக்கு யார் அதிகாரம் கொடுத்தது? டிடிவி தினகரன் அவர்களை ஒதுக்கிக் கொள்ளுங்கள். அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய நலனுக்காகவும் இந்த ஆட்சியின் நலனுக்காகவும் உங்கள் குடும்பமும் ஒதுக்கிக் கொள்ளட்டும். கோ அரிக்கு பதிலளிக்கும் வகையில் சென்னையில் செய்தியாளர்களிடம் தினகரன் ஆதரவு எம்எல்ஏ வெற்றிவேல் பேசினார். அப்போது சசிகலாவை பொதுச் செயலாளராக ஆதரித்த கோ அரிக்கு திடீரென ஞானோதயம் வந்தது எப்படி என்று வினவினார். அரி போன்றவர்கள் ஏன் இது போன்ற கருத்துக்களை சொல்லுகிறார் என்பது எனக்கு தெரியவில்லை. அரி ஒன்றும் ரொம்ப யோக்கியர்லாம் கிடையாது. நால்வர் இன்னைக்கு போய் அம்மா படத்தை உடைச்சவர் தான் அவர். பெரிய உத்தமசீலம்லாம் பேசக்கூடாது. அரியை பற்றி எல்லாமே வெளியே வர ஆரம்பிச்சிடும். அப்புறம் நிறைய பேர் அதில் அசிங்கப்பட வேண்டியது வரும். இப்போ பொதுச் செயலாளர் தேர்ந்தெடுக்கும் போது, துணை பொதுச் செயலாளர் தேர்ந்தெடுக்கும் போது இவங்க எல்லாரும் தான் எல்லாரையும் தேர்ந்தெடுத்தாங்க. அன்றைக்கி தெரியாததெல்லாம் இன்றைக்கி அரி போன்றவர்களுக்கு இப்போ மட்டும்தான் ஞானோதயம் வருதுன்னா அது காரணம் தெரில. ஆட்சிக்கு எடப்பாடி பழனிசாமி என்றும் கட்சிக்கு சசிகலா என்றும் தாங்கள் கூறி வரும் நிலையில் கோ அரி போன்றவர்களை பேசவிட்டு எடப்பாடி பழனிசாமி நரசிம்மராவ் போல் அமைதியாக இருக்கக்கூடாது என்று வெற்றிவேல் வலியுறுத்தினார். நாங்கள் ஆட்சிக்கு தலைவர் எடப்பாடி, கட்சிக்கு பொதுச் செயலாளர் சின்னம்மான்னு சொல்லின்னு இருக்கின்ற சூழ்நிலை எடப்பாடி அவர்கள் இதுக்கு மேலே நரசிம்மராவ் மாதிரி மௌனம் காக்கக்கூடாது. அந்த மௌனம் காத்துக்கு 5 வருஷம் பொறுத்து காங்கிரஸ் ஆட்சி இருந்தது. பட் அந்த 4-5 வருஷம் காங்கிரஸ் ஆட்சி நடந்தது. அப்புறம் காங்கிரஸ் ஆட்சி வீழ்ந்ததுக்கு காரணம் மௌனம் காத்தது தான். அதுக்கப்புறம் திருப்பி இந்திரா காந்தி ஃபேமிலியிலேருந்து தான் அந்த கட்சி திருப்பி நிலைநிறுத்தினாங்க. அது போன்ற சூழ்நிலைகள்லாம் உருவாகாமல் திரு எடப்பாடி அவர்கள் இது போன்ற விவரங்களுக்கு முற்றுப்புள்ளி வைக்க வேண்டும். நாங்கள் திருப்பி ஆட்சிக்கு தலைவர் எடப்பாடி, கட்சிக்கு பொதுச் செயலாளர் சின்னம்மா, டிடிவி சார்னு சொல்லின்னு இருக்கோம். பேனர்லேருந்து தலைமை கழகத்தில் பேனர்லேருந்து சின்னம்மா ஃபோட்டோலேருந்து எல்லாத்தையும் எடுத்தீங்க. எங்கள் பொறுமைக்கும் ஒரு எல்லை உண்டு. நாங்கள் எல்லா வகையிலும் உங்களை தூக்கி நிறுத்தும் போது அதை பாதுகாத்துக்க வேண்டியது உங்கள் கையில் தான் இருக்குது. அதை நீங்கள் இழக்க சூழ்நிலையை நீங்களே உருவாக்குனீங்கன்னா நாங்கள் பொறுப்பு கிடையாது. இதுக்கு முதலமைச்சர் இதெல்லாம் தடுத்து நிறுத்த வேண்டிய இடத்துல இருப்பவர் முதலமைச்சர் தான். அவர் தடுத்து நிறுத்தணும். எங்களை தடுத்து நிறுத்துகிற இடத்துல இருக்கவங்க அவங்க பேசுறது நிறுத்தினா நாங்கள் இந்த பக்கமே வரமாட்டோம். மீடியா எவ்வளோ வாட்டி மீடியாவுக்கு அவாய்ட் பண்ணி தான் போயிருக்கோம். தேவையில்லாமல் 2 பேராக விட்டு நீங்கள் அறிக்கை குத்திங்கன்னா அப்புறம் என்ன அர்த்தம்? இதுக்கெல்லாம் இப்போ சும்மா விட்டுறோன்னெலாம் எதிர்பார்க்க வேணாம். அதுக்கெல்லாம் பதில் அப்படியே எவ்ரி ஆக்ஷன் ஹஸ் காட் அன் ஈக்குவல் அண்ட் ஆப்போசிட் ரியாக்ஷன் ஒரு ஆங்கில பழமொழி உண்டு. எல்லாத்துக்குமே எல்லாமே நடக்கும். மௌனமாக இருக்கிறது நல்லதில்லை. கட்சி ஒன்றா இந்த 3 வருஷம் 4 வருஷம் கவர்மெண்ட்டை கவுக்காக தான் நடத்திடலாம், அப்புறம் ஆட்சி நடத்திடலாம். கட்சி நடுரோடுக்கு போய்ட்டு தொண்டனை போய் யார் காப்பாற்றுறது? கோ அரி போன்று தான் தோன்றித்தனமாக பேசுபவர்களை முதலமைச்சர் தடுக்கவில்லை என்றால் அரியை எப்படி கிள்ளி எறிவது என்று தங்களுக்கு தெரியும் என்றும் வெற்றிவேல் எச்சரித்துள்ளார். தான் தோன்றித்தனமாக பேசுபவர்களை இது போன்ற பேசாமல் இருக்கும்படி தடுக்க வேண்டும். இதை செய்ய தவறினால் அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா, இந்த மாதிரி இப்போ தவறு செய்பவர்களை எப்படி கிள்ளி எறிவது என்று எங்களுக்கு தெரியும். 1 மாதம் 2 மாத காலம் அவகாசமாகலாம். ஆனால் இது தொடர்ந்தால் சில விஷயங்களை தவிர்க்க முடியாத சூழ்நிலை உருவாகும். மக்களவை துணை சபாநாயகர் தம்பிதுரை மூலமாக சசிகலாவிடம் ஆதரவு கேட்டதால்தான் குடியரசுத் தலைவர் தேர்தலில் பாஜக வேட்பாளரை ஆதரித்ததாகவும் வெற்றிவேல் கூறியுள்ளார். தம்பிதுரை மூலியமாக மாண்புமிகு பிரதம மந்திரி அவர்கள் ஆதரவு கேட்டார் என்பது உண்மை. தம்பிதுரை டெல்லியில் பெங்களூர்லேருந்து இறங்கி முதலமைச்சரிடம் பேசியது உண்மை. சின்னம்மாவை பார்த்து ஆதரவு கோரியது உண்மை. ஆதரவு தரேன்னு சொன்னதும் உண்மை. இதுக்கான ஆதாரங்கள் எல்லாமே எங்கிட்ட இருக்குது.